நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கமாக என்னுடைய காலை தியானத்திற்கு எப்பொழுதுமே சங்கீதங்களை மாத்திரம் படிப்பதுண்டு. அப்படி சங்கீதங்களை படிக்கக்கூடிய நான் சமீபத்தில் ஆவியானவருடைய ஒரு ஒத்தாசையினால், ஆவியானவருடைய வழிநடத்துதலினால் யோபுனுடைய புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படித்து கொண்டு இருக்கிற பொழுது, இப்பொழுதும் யோபுனுடைய புத்தகத்தை நான் படித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி படித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு வார்த்தை, யோபு சொன்ன ஒரு வார்த்தை என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. அதை மையமாக வைத்து இந்த நாளில் நான் ஒரு சுருக்கமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, தேவனை அறியும் அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை கொண்டு வர வேண்டும், எந்த விதமான உறுதியை, எந்த விதமான நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த வசனத்தை நான் படித்ததன் மூலமாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ஒரு சவாலாக இருந்தது. அதை குறித்து தான் இந்த காலவேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 25வது வசனத்தை நான் வாசித்தேன். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தை, இதை நான் யோசித்து கொண்டு இருக்கிற பொழுது, தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது என்னுடைய மனதிலே மற்றொரு நபர் கடந்து வந்தார். இதே போன்ற வார்த்தையை வேறொரு மனிதன் வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி, யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது பவுலடிகளார். பவுலடிகளார் கூட, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பொழுது இந்த இருவருடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இவர்கள் இருவரும் யார்? இவர்கள் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையில் இருக்கிற பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்களா? எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் நன்மையாய் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, அவர்களுக்கு பிரியமான வாழ்க்கை இவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, குறைவில்லாமல், துன்பமில்லாமல், மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, என்னுடைய கர்த்தர் யார் என்று சொல்லி நான் அறிவேன் என்று சொன்னார்களா என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வார்த்தையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இந்த இரு நபரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறார்கள், எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. ஆக இந்த இருவரையும் குறித்து எந்த சூழ்நிலை இந்த வார்த்தைகளை இவர்கள் இருவரும் சொன்னார்கள் என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், முதலாவது இவர்கள் இருவரும் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இவர்கள் இருவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு தெரியும், யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற பொழுது, யோபுவை போல ஒரு உத்தமமான மனுஷன் இந்த பூமியில் யாரும் இல்லை என்று சொல்லி கர்த்தரே சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், உத்தமமான மனுஷன், கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகக்கூடிய மனுஷன், நீதி நேர்மையாய் நடக்கக்கூடிய மனுஷன் என்று சொல்லி கர்த்தரே நேரடியாக யோபுவை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யோபு. அது மாத்திரமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிற பொழுது, தேவ சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் என்று சொல்லலாம். தேவ திட்டத்திற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த மனிதன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். மேலும் முழுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லலாம். எல்லா சூழ்நிலையிலும், துன்பத்தின் மத்தியிலும், இழப்பின் மத்தியிலும், தனிமையின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படியக்கூடிய மனிதன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். மேலும் தேவனுக்காக
நமக்கு தெரியும். யோபு கடந்து சென்ற பாதைகள் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். இந்த 19ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த இந்த பூமியிலே வாழுகிற பொழுது எந்த மனிதனும் சந்திக்கக்கூடாத, சந்திக்க விரும்பாத அல்லது சந்திக்க முடியாத ஒரு வேதனையான பாதையில் தான் யோபு கடந்து போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 19ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கிற பொழுது ஒரு புறத்தில் ஆறுதல் சொல்லும்படியாய் வந்த 3 நண்பர்கள் மூவருமே யோபுவை வேதனைப்படுத்தினார்கள், யோபுவை துன்பப்படுத்தினார்கள், விசனப்படுத்தினார்கள். 19ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது யோபு பிரயுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். யார்? யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வந்த நண்பர்கள். பில்தாத், எலிபாஸ், சோப்பார் என்று சொல்லக்கூடிய யோபுனுடைய 3 நண்பர்கள் யோபுனுடைய துக்கமான காலகட்டத்தில், வேதனையான காலகட்டத்தில் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய், ஆலோசனை சொல்லும்படியாய் வந்தவர்கள் வார்த்தையினால் யோபுவை மிகவும் நொறுக்குகிறார்கள் என்று சொல்லி யோபுவே சொல்லுகிறார். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். இதுவரை 10 முறை இந்த 3 நண்பர்களும் சேர்ந்து யோபுவை நிந்தித்திருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. யோபுவுக்கு விரோதமாக கடினமான முகத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறீர்கள். பாருங்கள், யோபுவுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறார்கள், யோபுவை கடிந்து கொள்ளுகிறார்கள். ஆக 3 நண்பர்கள், ஆலோசனை சொல்லும்படியாய் வந்த நண்பர்கள் யோபுவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் நொறுக்கி வேதனைப்படுத்தி நிந்தித்து யோபுவுக்கு முன்பாக பெருமை பாராட்டி யோபுவை கடிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது 5வது வசனத்திலிருந்து அவர் தேவனால் எவ்வளவு சிற்றைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த நீதிமான், இந்த தேவ மனிதன் தேவனால் எவ்வளவு நிந்தைக்குள்ளாக, எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக, எவ்வளவு போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு புறத்திலே நண்பர்கள் வேதனை கொடுக்கிறார்கள், மற்றொரு புறத்திலே தேவ நிந்தையை சகித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். பின்பு 13வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோபுனுடைய உறவினர்கள், யோபுனுடைய சொந்த ஜனங்கள், யோபுனுடைய மனைவி, யோபு நன்றாக இருக்கிற பொழுது அவருடைய வீட்டிலே வேலை பார்த்த வேலைக்காரர்கள் முதற்கொண்டு இப்பொழுது வறுமையில் எல்லாவற்றையும் இழந்து வியாதியில், நிந்தையில், தனிமையில் இருக்கிற பொழுது யோபுனுடைய வேலைக்காரர்கள் கூட எவ்வளவா யோபுவை நிந்திக்கிறார்கள் என்பதை இந்த 13வது வசனத்திலிருந்து யோபு சொல்வதை நான் வாசித்திருக்கிறேன். நேரம் இருக்கும் என்றால் இந்த 19ஆம் அதிகாரத்தை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை படித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு சுகமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விசுவாசிகளாக மாறிவிட்டால், நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த பூமியில் நமக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும், எல்லாமே நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். நாம் யோபுவை போல நீதிமானாக, உத்தமனாக, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு, பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், இந்த விழுந்து போன பூமியில், சாத்தானின் அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பூமியில் யோபுவை போல நாம்
சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அதிகாரத்தை நான் படிக்கிற பொழுது எனக்கு தேவ ஆவியானவர் உணர்த்தின சில காரியங்கள் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக நான் செய்திக்கென்று நான் படிப்பது கிடையாது. நான் வேதத்தை படிக்கிற பொழுது காலை மாலை நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வேதாகமத்தை தியானம் பண்ணுகிற பொழுது அதில் இருந்து ஆவியானவர் தேவ ஆவியானவர் தேவன் எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை நான் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்வேன். அதுவே என்னுடைய செய்தியாக ஒவ்வொரு முறையும் நான் பேசுவேன். இந்த காலவேளையில் அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது நான் யோபுவின் புத்தகத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கிறேன். இந்த 19ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது யோபு சொன்ன இந்த வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஒரு வார்த்தை நான் படித்த உடனே அடுத்து என்னுடைய மனதிற்குள்ளாக கடந்து வந்தது பவுலடிகளார். எனவே தான் இந்த இருவரையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். இந்த வார்த்தையை பவுலடிகளாரும் சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் சொல்வதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், நான் நிச்சயமாக இருக்கிறேன் என்று இங்கே பவுலடிகளார் சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆக நான் யோசித்து பார்த்தேன், இங்கே பவுலடிகளார் சிறைச்சாலையில் இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார், சங்கிலிகளால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறார், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறார், மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார். ஆக யோபுவுக்கும் இங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை நான் பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை சொன்ன ஒரே ஒரு மனிதன் யோபு. புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை சொன்ன ஒரே ஒரு மனிதன் பவுல் அப்போஸ்தலன். எனவே தான் இவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் இந்த வார்த்தையை படித்தவுடனே யோசித்து பார்த்தேன். இவர்கள் இருவருமே தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர்கள், மிகுந்த இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் இவர்கள் இருவரும் சொன்னார்கள் என்று சொல்லி யோசித்து பார்த்தேன். அதுதான் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. எனக்கு சவாலாக இருந்தது. ஒருவேளை இந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டு இருக்கிற பொழுது, துன்பத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது விசுவாசத்திலே உறுதியாய் என் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், என் கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நோக்கத்திற்காக சித்தத்திற்காக அனுமதித்திருக்கிறார், என் தேவன் யார் என்று சொல்லி நான் அறிவேன் என்று சொல்லி தைரியமாய் நம்மால் சொல்ல முடியுமா என்ற ஒரு பெரிய சவாலான கேள்வி என்னுடைய மனதிற்குள்ளாக கடந்து வந்தது. பவுல் அப்போஸ்தலன் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான். யோபு வியாதி, அவமானம், இழப்பு, கொடிய வியாதி என்ற சங்கிலிகளால் இங்கே யோபு கட்டப்பட்டு இருப்பதை பார்க்கிறேன். அங்கே சிறைச்சாலையிலே பவுலடிகளார் தனிமையில் இருந்தார். இந்த இடத்திலே 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யோபுனுடைய நிலைமையும் அதே தான், தனிமை. என் சுவாச காற்று என் மனைவிக்கு வேறுபட்டது என்று சொல்லுகிற பொழுது இந்த நிந்தையான பாதையில், இந்த அவமானமான வேதனையான பாதையில் யோபு கடந்து போய் கொண்டு இருக்கிற பொழுது யோபுவோடு யாரும் இல்லை. யோபுனுடைய வேலைக்காரர்கள் இல்லை. இப்பொழுது நிச்சயமாக நமக்கு தெரியும் யோபுனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி. யோபுனுடைய பிள்ளைகள் இல்லை. என் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். அந்த வார்த்தையை
அந்த வார்த்தையை நான் படிக்கிற பொழுது என்னை அறியாமல் என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரே நாளில் 7 பிள்ளைகளும் இழந்து போனானே, ஒரே நாளில் இவ்வளவு இழப்புகளுக்குள்ளாக, இவ்வளவு சிறுமைக்குள்ளாக, ஒரு சில நாட்களுக்குள்ளாக கடந்து போன மனிதனாயிற்றே யோபு. யோசித்து பார்த்தேன். தனிமையின் பாதை. யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வந்த நண்பர்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டினார்கள். நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ அக்கிரமக்காரன், நீ துன்மார்க்கமாய் ஏதோ காரியங்களை செய்திருக்கிறாய், நீ அநீதியாய் நடந்திருக்கிறாய், ஆகினால்தான் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வந்தது. இது கர்த்தருடைய கோபம், கர்த்தர் உன்னை தண்டித்திருக்கிறார், சிட்சித்திருக்கிறார் என்று சொல்லி யோபுவை அவர்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டினார்கள். 3 நண்பர்களுடைய சம்பாஷணை தான் யோபுனுடைய புத்தகத்தில் பார்க்கிறோம். பில்தாத்தும் எலிபாசும் சோபாரும், இந்த மூவருமே ஆறுதல் சொல்லும்படியாய் வந்தவர்கள் யோபுவை துக்கப்படுத்தினார்கள். மரண வேதனையை அனுபவிக்கிற மனிதன். பவுலடிகளார் எழுதின கடைசி நிருபம்தான் 2 தீமோத்தேயு. இதற்கு பின்பு அவர் மரண தண்டனைக்குள்ளாக கடந்து போனார். அவருடைய தலை ரோம சக்கரவர்த்தி ஆகிய நீரோவால் தோராயமாக 68 அல்லது 69வது ஆண்டில் துண்டிக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இங்கே மரணத்திற்கொப்பான ஒரு வேதனையில் யோபு கடந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். சரி, பொதுவாக இந்த சூழ்நிலையில் சராசரி மனிதர்களை விடுங்கள், அவர்களை நாம் விட்டு விடுவோம், உலக மனிதர்களை விட்டு விடுவோம். விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நாம், வேதாகமத்தை படிக்கக்கூடிய நாம், வாரம் சபைக்கு போகக்கூடிய நாம், பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போவோமே என்றால் நம்முடைய உணர்வு எப்படியாக இருக்கும்? அதையும் குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை யோபுவை போல அநியாயமாக நீதிமானாக இருந்து தேவனுக்கு பயந்து நடந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த அவமானமான, நிந்தையான, துன்பமான பாதைக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? யோசித்து பார்த்தேன். சில நேரங்களில் இது பொதுவாக நாம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனால் சில வேளைகளில் நாம் அதை மறைத்து வெளிக்காண்பிக்க தயங்குகிறோம் அல்லது மாய்மாலம் பண்ணுகிறோம் என்று கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நான் இருப்பேன் என்றால் எனக்கு எரிச்சல் வரும். யார் மீது எரிச்சல் வரும்? யாரெல்லாம் என்னை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் மீது எரிச்சல் வரும். அவர்கள் மீது எனக்கு கோபம் வரும். சுய பரிதாபம், என் மீது எனக்கே சுய பரிதாபம் வரும். அல்லது யாரெல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அநியாயமாய் வாழ்ந்து கொண்டு நன்றாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி தேவனிடத்தில் நான் முறையிடுவேன், முறுமுறுப்பேன். எனக்கு பொறாமை வரும். அவிசுவாசம் வருவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. அவிசுவாசம் வந்துவிடும். என்ன வாழ்க்கை, என்ன விசுவாச வாழ்க்கை என்று வரும். பின்மாற்றம் அடைவோம். முடிந்தால் எரிச்சலின் உச்சத்தில், கோபத்தின் உச்சத்தில் நாம் தேவன் மீதே குற்றம் சாட்டுவோம். நீர் அப்படி செய்து விட்டீர், நீர் இப்படி செய்து விட்டீர், நான் உத்தமனாயிருந்தேன். 75வது சங்கீதத்தில் ஒரு சங்கீதக்காரன் முறையிடுவான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, நான் குற்றமில்லாமையினால் என் கைகளை கழுவி என்ன பிரயோஜனம்? நாள்தோறும் நான் நிந்திக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு பயந்ததினால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஒரு சங்கீதக்காரன் அங்கே கர்த்தரிடத்தில் குற்றம் சாட்டுவான், முறையிடுவான், முறுமுறுப்பான். இதே போன்ற சூழ்நிலை நமக்கும் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவ ஆவியானவர் உணர்த்த விரும்புகிற காரியம். இந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருப்போம் என்றால் நாம் இந்த விதமான உணர்வுகளுக்குள்ளாக கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்பொழுது இந்த வார்த்தையை
எப்படி யோபுவால் சொல்ல முடிந்தது? இந்த வார்த்தையை எப்படி பவுலடிகளால் சொல்ல முடிந்தது? எனக்கு யோபுவை குறித்து தான் அதிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மனிதன் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஊத்ஸ் தேசத்து மனிதன் என்று யோபுவை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆவியானவர் அறிமுகம் கொடுக்கிறார். அது அந்த தேசம் கானான் தேசத்திற்கு அருகாமையில் இருந்திருக்க வேண்டும். மற்றும் யோபுனுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களை, வார்த்தைகளை வைத்து வேத வல்லுநர்கள் யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய நாட்களில் வேதாகமம் எழுதப்படவில்லையே. ஆபிரகாமுடைய நாட்களில் தேவனை பற்றிய வெளிப்பாடு அவ்வளவாய் கொடுக்கப்படவில்லையே. பவுலடிகளார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தவர். தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர், இயேசு கிறிஸ்துவோடு பேசினவர், பின்பு இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டவர். அரபு தேசத்து வனாந்தரத்திற்கு கடந்து போய் 3 ஆண்டுகள் அங்கே அவர் இருக்கிற பொழுது நிச்சயமாக அங்கே அதிகமான வெளிப்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது நிமித்தமாக தேவ திட்டத்தை பற்றி நன்கு அறிந்த மனிதன். எனவே தான் அவர் 13 நிருபங்கள் எழுதினார். இது 2 தீமோத்தேயு அவருடைய கடைசி நிருபம் என்று கூட வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நானும் அதை நம்புகிறேன். அது அவருடைய கடைசி நிருபம். ஏறக்குறைய 35-37 ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக பவுலடிகளார் நான் பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியில், சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில், தனிமையின் பாதையில், இப்பொழுது மரணத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதில் எந்த ஆச்சரியம் கிடையாது. ஆனால் வேதாகமம் எழுதப்படாத காலத்தில், தேவன் இன்னும் யார் என்று சொல்லி முழுமையாய் வெளிப்படுத்தப்படாத காலகட்டத்தில் யோபுக்கு எந்த விதமான எழுதப்பட்ட புத்தகம் யோபுனுடைய கையில் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் யோபு சொன்ன வார்த்தை தான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அதுவும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரொம்ப ஆழமாய் சிந்திக்க வேண்டிய வார்த்தை இது. உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆபிரகாமுடைய நாட்களில் என்ன வெளிப்பாடு இருந்தது? ஆபிரகாமிற்கு இந்த அளவுக்கு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆக யோபுவுக்கு எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இருந்தது, உயிர்த்தெழுதலை பற்றி வெளிப்பாடு இருந்தது, மறுமையை பற்றி வெளிப்பாடு இருந்தது. இந்த ரகசியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மறுமையை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி, தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி, பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை பற்றி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. ஆனாலும் யோசித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தாறுமாறாய், அவருடைய விசுவாசத்திற்கு முரண்பாடாக இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த வெளிப்பாடு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இதுதான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அதிகமாக என்னை சிந்திக்க வைத்தது. இந்த வெளிப்பாடு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆக பவுலடிகளால் சொன்னதில் எனக்கு ஆச்சரியம் கிடையாது. அது கடினமான வார்த்தை தான், சராசரி விசுவாசிகள் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான். ஒருவேளை பவுலுடைய ஸ்தானத்தில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் மரணத்தை நோக்கி தனிமையின் பாதையில் நான் போய் கொண்டிருந்தால் என்னால் சொல்ல முடியுமா? அது ஒரு சவாலான வார்த்தை தான். ஆனால் யோபு இந்த வார்த்தையை எப்படி சொன்னார் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இந்த காரியத்தை குறித்து யோசிக்கிற பொழுது எனக்கு 3 காரியங்கள் மனதுக்குள்ளாக வந்தது.
முதலாவதாக இந்த வசனத்திலிருந்து தேவன் யார் என்று அறியக்கூடிய ஞானம், எந்த அளவுக்கு தேவனை பற்றிய அறிவு இருந்ததோ அதிலே ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஒருவேளை யோபுனுடைய புத்தகத்தை நான் தோராயமாக ஒரு 35 அதிகாரங்கள் இதுவரைக்கும் படித்திருக்கிறேன். இதில் யோபு பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து தேவனை பற்றிய அறிவு ஞானம் யோபுக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொல்லி நான் பார்க்க முடிந்தது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அறிவு. அப்படி என்று சொன்னால், என் தேவன் நீதியுள்ளவர், நீதியுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார். என் தேவன் அன்புள்ளவர், அன்புள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார். என் தேவன் ஞானமுள்ளவர், ஞானமுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார். நியாயம் விசாரிக்கும் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும். அந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த பூமியை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மீது வரக்கூடிய அந்த ஒரு காட்சியை இங்கே யோபு சொல்வதை நான் பார்க்கிறேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த யோபு இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆக முதலாவது தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய ஞானம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த தைரியத்தை கொண்டு வந்தது. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, யோபுனுடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், குறிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை யோபு அறிந்திருக்கிறார். பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அப்படி என்று சொன்னால், யோபு சொல்ல விரும்புகிற காரியம், என் வேதனை, என் தனிமை, என் துன்பம், என் துக்கம், என் அவமானம், என்னுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் நான் மரணத்திலே மறந்து விடுவேன். இதோடு இவைகள் எல்லாம் முடிந்துவிடும். ஆக பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி யோபு அறிந்திருக்கிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, இந்த 2 பேரையும் குறித்து நான் கம்பேர் பண்ணி தான் படித்தேன். இந்த 2 பேருமே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. யோபும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, அதே வார்த்தையை பவுலடிகளார் யூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, யோபு சொல்கிறாரு கடைசி நாளில் அப்படிங்கிறாரு. பவுலடிகளார் சொல்லுகிறார் அவரும் கடைசி நாள், அந்நாள் வரை. யோபு கடைசி நாள் என்கிறார், பவுலடிகளார் அந்நாள் என்கிறார். இந்த 2 பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்காதவர்கள். பல ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் இருவருக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. யோபுவுக்கு பின்பு பவுலடிகளார் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தவர் என்று தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம். பவுலடிகளார் யோபுவுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த மனிதன். இவர்கள் இருவருமே சொல்லக்கூடிய வார்த்தையில், யோபு பவுலுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதன், பவுலடிகளார் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த மனிதன். ஆனால் இவர்கள் இருவரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்நாள், அந்த நாளில், கடைசி நாளில் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது ஆச்சரியமான ஒரு வார்த்தை, அந்நாள் வரை. ஆக இருவருமே ஒரே நாளைத்தான் சொல்லுகிறார்கள். தேவன் இந்த பூமியின் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய நாள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார் அல்லவா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி. அந்த நாளை இருவருமே சொல்லுகிறார்கள். ஆக நியாயம் விசாரிக்கக்கூடிய நீதியுள்ள தேவன், அன்புள்ள தேவன், ஞானமுள்ள தேவன், நியாயம் விசாரிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த நாளிலே நான் அவரை பார்ப்பேன். மீதி இருக்கக்கூடிய வசனங்கள் 25, 26 வசனங்களை எனக்கு வாசித்து வியாக்கியானம் பண்ணுவதற்கு நேரமில்லை. நான் இங்கே என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன்.
மீதியுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். யோபுனுடைய நம்பிக்கை, யோபு தேவனை பற்றிய இருந்த ஞானத்தினால அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையான வார்த்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது. எனக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது, நமக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது. இந்த ஞானம், தேவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய அந்த அறிவு, வாழ்க்கையினுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்ட அந்த அறிவு, உலகத்தின் முடிவை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, இந்த மூன்றுமே யோபுவை இந்த வார்த்தை சொல்லும்படியாய் செய்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக யோபுனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாலும் கூட உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய உபத்திரங்கள், சராசரி மனுஷனுக்கு வரக்கூடிய உபத்திரங்கள் நமக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தயாராக வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அது இன்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துன்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இதை வேதாகமும் மிகவும் வலியுறுத்துகிறது. இதை பவுலடிகளாரும் யோபும் நன்கு அறிந்திருந்தார்கள். ஸோ அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவேளை வேதனையான பாதையில் கடந்து கொண்டு போய் கொண்டிருப்போம் என்றால் இதற்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி பொறுமையோடு நம்பிக்கையோடு இருப்போம். ஒருவேளை மிகவும் மகிழ்ச்சியான செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இதற்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி தாழ்மையோடு இருப்போம். நேற்று ஒருவர் அனுப்பின செய்தியில் ஒரு கொட்டேஷன் பார்த்தேன். உனக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து உனக்கு தாழ்வு மனப்பான்மை வர வேண்டாம், உனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து உனக்கு தலக்கணம் வர வேண்டாம் என்று சொல்லி ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் மிகுந்த துன்பத்துக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருப்போம் என்றால் நம்பிக்கையோடு இருப்போம். ஒருவேளை செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் தாழ்மையாக இருப்போம். மூன்றாவதாய், நாம் மறுமையை நோக்கி பார்க்க ஆயத்தமாக வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மறுமைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு, அந்த மகிமையான வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு கிருபையாக இந்த பூமியில் நமக்கு ஆயுசு நாளை கொடுக்கிறார், அனுபவங்களை கொடுக்கிறார், பூமிக்குரிய ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறார். அவைகள் எல்லாமே நாம் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு. ஸோ இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை கருத்தில் கொண்டு நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு வலியுறுத்துகிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. யோபுனுடைய புத்தகத்தை அநேக நாள் படிக்கிறேன், ஆனால் அதை பேசுவதற்கு எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையினால் இந்த செய்தியை இந்த காலவெளியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகித, தந்தை தாயினம் ஜனம் பந்துளோர் சிநேகித, சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதகப் பிதாவுவின் போக்கினில் வரத்தினில், போதகப் பிதாவுவின் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமென் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலுமென் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலுமென் காவலும், ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே.